வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. முல்லைத்தீவிலிருந்து பேருவளை மற்றும் கல்முனைக்கு 2 லொரிகளில் நெல் கொண்டு செல்வதாக கூறி மாடுகளை ஏற்றி சென்ற 7 பேர் வவுனியா நகரில் 44 மாடுகளுடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். මේක ඉන්න උන්ගේ පාටත් එක්ක වයස මුංගෙන් යවන්නේ. අර වයස කීයද කියලා අරක ආපහු කොච්චරද කියලා මම තේරෙලා බලන්න. අල්ලා දාමු ඒක දාන්න බලපත්‍ර ටික දාමු. අද මේක ලොකා ලොකා. ආ. දැන් ඉනාසරින්න. මේක දියා ඉන්න මොනවද? අර කාලේ காணி உறுதி பத்திரங்கள் வழங்குகின்ற அரசின் செயற்பாடு தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் வடமாகாண காணி ஆணையாளர் அம்பலவாணர் சோதிநாதன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அதிமேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களின் 2024 ஆண்டுக்குரிய பாதீட்டு முன்மொழிவுக்கு அமைவாக இலங்கையில் தேசிய ரீதியாக காணி அபிவிருத்தி கட்டளைச் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் மற்றும் அளிப்பு பத்திரங்களினை பூரண அளிப்பு பத்திரங்களாக மாற்றுகின்ற செயல்முறையானது தேசிய ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே வடமாகாணத்தில் அன்னளவாக 1,60,000 எண்ணிக்கையான அனுமதி பத்திரங்களும் அளிப்பு பத்திரங்களும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றன. அத்தகைய அனுமதி பத்திரங்களினையும் அளிப்பு பத்திரங்களினையும் பூரண அளிப்பு பத்திரங்களாக மாற்றுகின்ற தேசிய வேலைத்திட்டத்திலே பொதுமக்களுக்கு பூரண நன்மை பயக்கக்கூடிய இந்த வேலைத்திட்டமானது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற பிரதேசங்களில் அதிகளவான பூரண அளிப்பு பத்திரங்கள் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்ற அதே வழியில் யாழ்ப்பாணத்திலும் கிட்டத்தட்ட 7,000 எண்ணிக்கையான பூரண அளிப்பு பத்திரங்கள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே பூரண அளிப்பு பத்திரம் பெற்றுக்கொள்வது தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவூட்டலை வழங்க வேண்டிய நிலையில் குறிப்பாக எவ்வாறான காணித்துண்டங்களுக்கு பூரண அளிப்பு பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற வகையில் முதலாவது குறித்த காணித்துண்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அல்லது அளிப்பு பத்திரம் இருத்தல் வேண்டும். இரண்டாவது விடயம், அவ்வாறு அனுமதி பத்திரங்கள் அளிப்பு பத்திரங்கள் இருக்கின்ற காணித்துண்டங்கள் நில அளவை திணைக்களத்தினால் நில அளவை செய்யப்பட்ட துண்டங்களாக இருத்தல் வேண்டும். அத்தகைய நில அளவை செய்யப்பட்ட காணித்துண்டங்கள் எந்த வகையிலும் பிரிவிடல் செய்யப்பட்ட காணித்துண்டங்களாக இருக்கக்கூடாது. அதாவது அளிப்பு பத்திரம் அல்லது அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட அதே விஸ்தீரணம் கொண்ட காணித்துண்டங்களாக இருத்தல் வேண்டும். அதே வேளையில் இத்தகைய பூரண அளிப்பு பத்திரம் தயாரிக்க வேண்டிய காணித்துண்டங்களில் எந்தவிதமான பிணக்குமின்றி குறித்த அனுமதி பத்திரதாரர் அல்லது அளிப்பு பத்திரதாரர் தனது ஆட்சியை கொண்டிருத்தல் வேண்டும். இத்தகைய காணித்துண்டங்களுக்கு பூரண அளிப்பினை வழங்கும் வேலைத்திட்டம் நாடு முழுவதிலும் மிக வேகமான முறையிலே
முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே வடக்கு மாகாணமும் சகல பிரதேச செயலர் பிரிவுகளிலும் இத்தகைய வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இத்தகைய வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது பிரதேச செயலகங்களின் காணிக்கிளை உத்தியோகத்தர்கள் நேரடியாக குறித்த கிராமங்களுக்கு குறித்தொதுக்கப்பட்ட தினங்களிலே ஒரு குழுவாக கள விஜயம் மேற்கொண்டு அனுமதி பத்திரதாரர் அல்லது அளிப்பு பத்திரதாரரிடமிருந்து அந்த அனுமதி பத்திரத்தினை அல்லது அளிப்பு பத்திரத்தினை அரசுக்கு பாரப்படுத்துகின்ற இணைப்பு படிவங்களினை பெற்றுக்கொள்கின்றனர். அதேபோன்று அந்த அனுமதி பத்திரதாரர் அல்லது அளிப்பு பத்திரதாரர் ஆகியோரிடமிருந்து அவர்களது ஆவணங்களை பூரண அளிப்பு ஆக மாற்றுமாறு கோரிக்கை கடிதத்தினையும் பெற்றுக்கொள்கின்றனர். இவ்வாறான 2 படிவங்களினையும் பெற்றதன் பின்னர் குறித்த விண்ணப்பங்கள் ஈசிலிம் தரவுத்தளம் ஊடாக தரவேற்றம் செய்யப்பட்டு ஜனாதிபதி செயலகத்தினால் பூரண அளிப்பு பத்திரமாக மாற்றம் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தில் ஏற்கனவே நில அளவை செய்யப்பட்ட துண்டங்களாக அன்னளவாக 60,000 காணி துண்டங்கள் காணப்படுகின்றன. அந்த 60,000 காணி துண்டங்களுக்கும் இந்த மே மாதம் 30ஆம் தேதி அதற்கு முன்பதாக பூரண அளிப்பு பத்திரங்கள் வழங்குவதற்கு ஏற்ற வகையிலே விரைவாக இச்செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக பொதுமக்கள் குறித்த தினங்களில் பிரதேச செயலாளர்களால் அறிவிக்கப்படும் தினங்களில் தங்களது பிரதேசங்களிலே களவிஜயம் மேற்கொள்கின்ற உத்தியோகத்தர்களுக்கு ஒத்துழைப்பினை வழங்கி இந்த செயற்திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வடக்கு மாகாணம் சார்பாக கௌரவ ஆளுநர் அவர்களால் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக பிரதேச செயலர்களை அழைத்து தனிப்பட்ட முறையிலே திட்ட மூலாய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே பிரதேச செயலாளர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து, பொதுமக்கள் இந்த விடயம் தொடர்பாக பூரண தெளிவு காணப்படாமைய காரணமாக ஒத்துழைப்புகள் குறைவாக கிடைக்கப்படுகின்றன. இரண்டாவது விடயம், அந்த குறித்த ஆவணங்கள் சில இடங்களிலே வங்கிகளில் வைக்கப்பட்டு பணம் கடனாக பெறப்பட்டிருக்கின்றன. அத்தகைய ஆவணங்களும் பூர்ண அளிப்பாக மாற்றுவதில் பொதுமக்கள் சங்கடங்களை எதிர்கொள்வதால் அத்தகைய கடன்களை மீளச் செலுத்தி அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்து அத்தகைய ஆவணங்களையும் மீளப்பெறும் பட்சத்தில் அத்தகைய ஆவணங்களுக்கும் பூரண அளிப்பினை வழங்கக்கூடிய நிலை காணப்படும். அந்த வகையிலே இந்த பூர்ண அளிப்பு செயற்திட்டத்திற்கு குறிப்பிட்ட அனுமதி பத்திரதாரர் மற்றும் அளிப்பு பத்திரதாரர் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஐக்கிய மக்கள் கட்சி எனும் புதிய கட்சி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக அந்த கட்சியின் உபதலைவர் அப்பையா ராஜவேந்தன் தெரிவித்துள்ளார். வணக்கம். கடந்த காலங்களாக 2021ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் ஒரு வெகுஜன அமைப்பாக இயங்கி மக்களுக்கு பல வகையான சேவைகளை செய்து வந்தோம். இந்த தொண்டு தலைமத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதாரம், ஏழை மாணவர்களுடைய கல்வி, மருத்துவ வசதி போன்ற விஷயங்கள் செய்து வந்தோம். அந்த அடிப்படையில் அந்த சேவை செய்து வந்த அந்த அமைப்பின் ஊடாக இப்பொழுது நாங்கள் ஐக்கிய மக்கள் கட்சி என்று குறிப்பிடுகின்ற நமது கட்சியை இன்று முதல் புலேந்திரன் உதயகுமார் தலைமையில் ஐக்கிய மக்கள் கட்சி என்ற பெயரில் நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். அந்த வகையில் இலங்கை அரசியல் யாப்பின் சட்டங்களுக்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக எங்களது பொது வேலை திட்டங்கள் அனைத்தையும் மக்களுடன் இணைந்து செயற்படுத்துவதற்காக நாங்கள் இந்த கட்சியை இன்றிலிருந்து புலேந்திரன் உதயகுமார் அவர்களின் தலைமையில் இதை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தோம். இந்த கட்சி எதிர்காலத்தில் அரசியலில் இணையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? இந்த கட்சி அரசியல் எதிர்காலத்தில் உங்களுடைய வேலை திட்டத்தின் ஊடாக நாங்கள் செயற்பட்டு அந்த அரசியலில் தேர்தலில் நாங்கள் இறங்குறதுக்கு எங்களுடைய கட்சி ஒரு செயற்குழு கூடி அது முடிவெடுத்து தான் அதன் சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் அந்த நேரங்களில் முடிவெடுத்தோம்.
கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு மட்டுவில்நாடு கிராம அலுவலகர் பிரிவில் 21 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை இராணுவ தேவைக்கு சுவீகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படவிருந்த நிலையில் அளவீட்டு பணிகள் மக்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எதிர்ப்பால் நேற்று கைவிடப்பட்டுள்ளது. என்னதுன்னா இப்போ எங்களை காணி அளக்கிறாண்டு கடிதம் வந்தா போல் வந்து நாங்கள் வந்தால் இங்கே காணிக்கையே இறங்கிலாம் கிடக்க இங்கே அளவை அளவர எல்லாரும் வந்ததான் எல்லோரும் ரோட்டில் நின்று இன்னும் உள்ளுக்குறாங்க நிலைமையில் எல்லோரும் முடிவெடுத்துட்டு படிக்க வந்ததான். அப்போ எங்கள் இன்றைக்கு ஸ்ரீதரன் ஐயா வந்தவர், அவர் வந்து இதாண்டு எங்களை காணிகளை இதாண்டோட எந்தி போட்டு இதாண்டு இந்த எந்தி கொப்பி கொண்டு வேணுமென்று சொல்லி இதண்டா போல். இப்போ நாங்கள் பொலிச்சில் நிற்கிறோம். என்ன எங்களை பூர்வீக சொத்து எங்கட அம்மா அப்பாட சொத்துன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக அதை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே கிடக்குது. இடமும் தெரியுதில்லை, இல்லையும் தெரியுதில்லை, ஒரு வேலியும் மதுரமாக தான் கிடக்கு. ஒரு பனையாவது அடையாளம் தெரிய மாட்டோம், அதுகளையும் காண இல்லை. ஏதோ எங்களுக்கு இந்த காணிகளை மட்டும் தந்து நாங்கள் இந்த காணிகளில் இருக்கிறாண்டே அது ஒரு வாழ்க்கையில் கஷ்டமாட்டாலும் அது ஒரு சந்தோஷம்தான். இப்போ நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். காணிக்கு சொந்தக்காரர் ஒரு 15க்கும் மேற்பட்ட ஆக்கள். அப்போ இன்றைக்கு நாங்கள் 15 மேற்பட்ட ஆக்களும் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தங்கட சொந்த வீடு இல்லாதால இந்த வயல்களும் இல்லை, எல்லாத்தையும் நிலவி இல்லாமல் தண்ணிட்டோம். அப்போ இல்லாதனால இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு போனவன், வேறு இடத்துக்கு போய் இப்போ நாங்கள் ஒன்றிணைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒன்றிணைஞ்சோம். ஒவ்வொரு இடத்துல வன்னேரியில், பவனியாவில் ஒவ்வொரு இடங்களில் இருந்து தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். வந்து கேட்டு கொண்டிருக்கிறோம் இந்த காணியை. எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி. அவங்க அளக்காமலே திரும்பி உத்தியோகத்தர்கள் போயிட்டாங்க. அதோட இன்னொரு சந்தோஷம், நாங்கள் இங்கே வந்து ஒரு போலீஸில் என்ட்ரி கொடுத்தால் அது மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் போகும், ஆணைக்குழுவும் போகும் என்று சொல்லி எங்களுடைய எம்பி அவர்கள் சொன்னதால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தராக. அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் நேற்று காலை இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 அழிக்காதே 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 ஏமாற்றாதே 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 நாசம் 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 கனவுகள் நாசமா நாசம் 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 அரசாங்கம் வேஷம் அரசாங்கம் வேஷம் வேண்டும் 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 அழிக்காதே அழிக்காதே வேண்டும் ஏமாற்றாதே ஏமாற்றாதே
வணக்கம். வேலையில்லா பட்டதாரி சங்கத்தினூடாக இன்று எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டு எங்களுடைய மன அழுத்தங்களையும் மன குமுறல்களையும் இன்று முதல் நாள் ஒரு சமூக தளத்தில் சமூகங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நிலையில் வந்து இன்று ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த நிலையில் பட்டதாரிகள் ஏன் போராட்டங்கள் செய்யணும், பட்டதாரிகள் ஏன் வேலையில்லா பட்டதாரி என்று சொல்கிற அந்த பெயரை நாங்கள் சூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சமுதாயம் எங்களை கேள்வி கேட்கின்றது. காரணம், நாங்கள் படிக்கும்போது, அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து படிக்கும்போது நாட்டின் முதுகெலும்பு நீங்கள் என்று சொல்லி எங்களை படிப்பிக்கும் போதே அழுத்தி படிப்பித்தார்கள். இன்று நாட்டின் முதுகெலும்பாக நாங்கள் இருக்க வேண்டிய நாங்கள், இளைஞர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் இன்று வேலை இல்லாது நடுரோட்டில் நிற்கின்றோம். அதற்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு திட்டமிட முடியாத ஒரு திட்டமிடல் அவங்கள்ட்ட இல்லை. அதன் விளைவாக ஏராளமான பட்டதாரிகள், அதாவது நாடு முழுவதில் ஏராளமான மாகாணங்களில் பட்டதாரிகள் போராட்டங்களை நடத்தி கொண்டு வராங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே வடமாகாணத்தில் இன்று இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். பட்டதாரிகள் படித்து முடித்து வெளியேறக்கில் அவங்களுக்குரிய வேலைவாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒழுங்கான திட்டமிடல் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், இங்கு படிக்கல தொழில்வாண்மை ரீதியாகத்தான் உயர்கல்வியில் படிப்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மருத்துவப்பீடம், ஆசிரியர் கலாசாலைகள் போன்றவற்றின் ஊடாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு மட்டும் இருக்குது. ஏனைய பட்டதாரிகள் தெருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய இந்த அரசாங்கம் அல்லது இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்று சொன்னால், அவர்களுடைய தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு ஓட் தேவைன்றதுக்காக எங்களை அடக்கி அவங்களுக்குடைய டைம் வரைக்கில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து ரோட்டில் நின்று கத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கல அவங்க தாங்கள் தர்றோம் என்று சொல்கிற வாக்குரிமையை கொடுக்கல எங்களோட பட்டதாரிகள் அவங்களுக்கு பின்னால் போவாங்கன்னு சொல்கிற கனவுகள் அவங்களுக்கு மெய்ப்படணுன்றதுக்காகவே எங்களுடைய பட்டதாரிகளை பின்தங்க வச்சு ஒரு போராட்டங்கள் வழியிலாக அவங்களுக்கு கோஷங்கள் எழுப்பி கத்த விடுறது சூழ்நிலை அல்லது ஒரு மரபை இந்த அரசாங்கம் கட்டியெழுப்பி கொண்டிருக்கு. அது காலகாலமாக இந்த மரபு தொடர்ந்து கொண்டிருக்கு. இனியும் தொடர்பாக இருந்தால் எங்களுடைய பட்டதாரிகளோ அல்லது இப்போது படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களோ சிறுவர்களோ கல்வி மேலே அதிக அக்கறை இல்லாமல் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை தீர்மானிக்க முடியாத ஒரு சிறுவர்களாகவும் தங்களுடைய எதிர்காலம் எதுவென்று தெரியாத சூழ்நிலை வளரக்கூடிய சிறுவர்களாகவும் வளர்ந்து கல்வியில் வெறுப்படைந்து இந்த நாட்டினுடைய பாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்வியலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கு. ஆகவே முடிந்த அளவில் அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைவரும் புத்திஜீவிகளாக செயற்பட்டு அடுத்த முறையிலாவது ஒரு பல்கலைக்கழகத்தின் வெளியே வரைகளை அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகளை அதிகம் வழங்கக்கூடிய மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். அத்தோடு இன்று புதிதாக வந்திருக்க ஜனாதிபதி 2 வருடமாகிவிட்டது. அவர் பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம், பொருளாதாரம் முன்னேறிவிட்டது என்று சொல்லி பெரிய அடையாளத்தை எங்கள் மத்தியிலும் இந்த உலக நாடுகளுக்கும் தன்னை ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக காட்டிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இங்கே பட்டதாரிகள் ரோட்டில் நிதமும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறாரோ தெரியவில்லை. காரணம், அவர்கிட்ட பொருளாதார ரீதியான கொள்கைகள் இருக்கலாம், ஆனால் இங்கே கொள்கைகளை வகுத்து அந்த கொள்கைகள் ரீதியாக நடைமுறையில் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் வளர்த்து கொள்வதற்காக வேலைவாய்ப்பு உருவாக்கினால்தான் அந்த பொருளாதார கொள்கைகள் கூட நிரந்தரமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே இந்த ஜனாதிபதி கூட பொய்யான பிம்பங்களை மக்கள் மத்தியில் காட்டிக்கொண்டிருக்கிறான்றதை இதை தெளிவுபடுத்தலாம். எப்படி என்று சொன்னால், இன்று வேலைகளை அரசாங்க வேலைகளில் இருக்கிற அரச உத்தியோகஸ்தர்கள் நாட்டை விட்டு வெளியே போயிட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பள ஊதியங்கள் இங்கு ஒரு நிரந்தரமாக அல்லது ஒரு சேமிப்பாக இந்த நாட்டில் சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த சேமித்த ஒரு காசைத்தான் பணத்தை தான் இப்போ அரசாங்கம் சொல்லுது எங்கள்கிட்ட நிதி பெருகிவிட்டது அல்லது நாங்கள் ஒரு பொருளாதாரத்தை முன்னேறி ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு போயிட்டோம் என்று சொல்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பொய்யான பிம்பத்தை நம்பி ஏராளமான பட்டதாரிகள் நாங்கள் வீணாகி கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து உங்களுடைய எலெக்ஷன், அதாவது தேர்தல் காலங்களில் வந்து உங்களுடைய முகங்களை காட்டி உங்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் அல்லது நம் கனவு யாழ் என்று சொல்கிற அந்த அடையாளங்களோ அல்லது கனவுகளை நாங்கள் மெய்ப்பட வைப்போம் என்று சொல்கிற அந்த கோஷங்கள் எழுப்பி எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றி விடாமல் தயவு செய்து அவர்களுடைய வேலைகளை
அவர்கள் உரிய காலத்தில் அவர்கள் தங்களுடைய சுகங்களை அனுபவித்து தங்களுடைய வயசில் இருக்கிற அந்த வாழ்க்கை முறைகளை அனுபவித்து தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுற வகையில் அவர்களுக்கு ஒரு வழி சமைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டுள்ளோம். அதோடு சேர்ந்து இன்று ஏராளமான பட்டதாரிகள் திருமணமாகிற சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய பொருளாதார நிலை இல்லாமல் தங்களுடைய திருமண வாழ்க்கையை இழந்து பின்தங்கி, அதாவது லேட் மேரிட்னு சொல்கிற லேட் மேரிட்டுக்குள்ள எங்களோட பட்டதாரிகள் போய் கொண்டிருக்கார்கள். இது அடுத்த காலப்பகுதியில் அரசாங்கம் சொல்லும் அப்படின்னு சொன்னால் இங்கே பிள்ளைகள் இல்லை, பிள்ளை பெருக்கம் இல்லை. ஆகவே ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் 3 பேர் 4 பேரை பெருக்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறது சந்தர்ப்பம் வரும். ஆகவே எங்களுடைய உரிய காலத்தில் உரிய வாழ்க்கை முறையை தெரிவு செய்து உரிய காலத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது எங்களுடைய கடமை. ஆனால் அந்த கடமையை நிறைவேற்றுவது உங்களுடைய பொறுப்பு. தயவு செய்து அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தி எங்களுக்குரிய கால சூழலுக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கான வேலைவாய்ப்பை தந்து நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும்ன்றது உங்களுடைய கட்டாயத்தை தலையாய கடமை. ஆகவே ஒட்டுமொத்தமாக சொல்கின்றேன், எங்களுடைய இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களோ அல்லது அரசாங்கத்தில் இருக்கிறவர்களோ தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றி ஒரு பொய்யான ஒரு பிம்பங்களை உருவாக்கி எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றாமல் தயவு செய்து உடனடியாக வேலைகளை வழங்குங்கள். நேற்றும் ஒரு நண்பர் தன்னுடைய ஆசிரியர் நியமனத்துக்காக போட்டி பரீட்சைக்கு அப்ளை பண்ணியிருந்தார். அந்த இடத்துல அவருக்கு வயசு பிரச்சனையாக அவர் அந்த போட்டி பரீட்சையில் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. அவை இப்படி ஏராளமான பிரச்சனைகளை எங்களுடைய பட்டதாரிகள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றோம், எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றாமல் அவர்களுக்குரிய காலப்பகுதியில் வேலைகளை வழங்கி ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு நிற்கின்றோம். நன்றி. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பெற்றேன்னா இப்போ தான் நாங்கள் வெளியேறினாங்க. இந்த வருஷம் தான் அவங்களுக்கு ஏற்கனவே காலம் நீடி போச்சு. ஏன்னா 6-7 வருஷமாக நாங்கள் இழுபட்டு தான் நாங்கள் படித்து இப்போ தான் வெளியேறினது. அப்படி இருந்தும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா எங்களுக்கு முதல் பட்ச்காரர் 4 பட்ச்காரர்கிட்ட நிற்கினேன். அப்போ அப்படி இருக்க இப்போ நாங்களும் எங்களுக்கு பிறகு வர பட்ச்காரருக்கும் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வேலை கிடைக்குமென்னு தெரியல. இப்போ டீச்சிங் எக்ஸாம் எல்லாம் நாங்கள் செஞ்சினாங்க. ஆனால் எங்களோட பட்ச் ஒருத்தருக்கும் கிடைக்கல. ஏனெண்டா நாங்கள் இப்போ வெளியேறினதால எங்களுக்கு முன்னுக்கு நிற்கிற பட்ச்காரெல்லாம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. இப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ண்டு பாகுபாடு பார்த்து அப்படி செய்யணுமா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால தயவு செய்து எங்களோட கல்வி இதில் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு எங்களை கொஞ்சமாச்சும் கரிசனை காட்டி தயவு செய்து எல்லாருக்கும் வேலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.